முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 25ஆம் தேதி சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. வரும் 25ஆம் தேதி சென்னையில் மாலை 4:30 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் EPS தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் வரும் 25ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் EPS தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரக்கூடிய 25ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு தற்பொழுது அதிமுகவால் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டணி வைத்த பிறகாக நடைபெறக்கூடிய அதிமுக முதல் மாவட்ட செயலர் கூட்டம் இது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்துக்கான வியூகங்களை வகுப்பதற்கான ஒரு கூட்டமாக அவர் அழைத்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக திமுக கட்டமைக்கக்கூடிய அந்த கூட்டணி குறித்தான நெகட்டிவ் நரேஷனை எப்படி எதிர்கொள்வது, அதே போன்று இந்த கூட்டணி குறித்தான கொள்கை விளக்க குறிப்புகளை குறித்து சொல்வது, அந்த கூட்டணி வேறு கொள்கை வேறு என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல இந்த தேர்தலை மையமாக வைத்து தற்பொழுது தேர்தல் பணிகள் தொடங்குவதற்கான பணிகளில் அதிமுக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் குறித்தும் அதிமுக கலந்தாலோசிப்பதற்காகவும் சில அறிவுறுத்தல்களை பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய மாவட்ட செயலர் கொடுப்பதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டம் கூட்டப்படுவதாக அதிமுக சார்பில் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில இந்த கூட்டம் நடைபெறும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில இந்த கூட்டம் நடைபெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய கூட்டணி என்ற விவகாரங்கள் முடிந்து தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக மீண்டும் தலைமையேற்று தமிழ்நாட்டில் கூட்டணியை வழிநடத்துகிறது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தலுக்கு முன்கூட்டியே தயாராகும் விதத்தில் அதிமுக களப்பணியாற்றுவதற்கான திட்டமிடலுக்கான முதல் கூட்டமாக ஒரு முன்னோட்டமாக இது அமையும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வரக்கூடிய மே மாதத்துக்கு பிறகாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுகவுடைய வலுவான பகுதிகள், அதே போன்று அதிமுகவுக்கு கடந்த தேர்தல்களில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கக்கூடிய பகுதிகள் என இரண்டாக பிரித்து அந்த பகுதிகளில் கவனம் செலுத்துவதற்கு ஏற்கனவே அதிமுக தலைமையின் சார்பில் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த இடங்கள் எல்லாம் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய பணிகள் என்னவாறு இருக்கிறது என்பதை ஆராய்வதற்கும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தல் கொடுப்பதற்கும் இந்த கூட்டம் நடத்தப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சூழல்ல பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததற்கு பிறகாக அதிமுகவின் முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரக்கூடிய 25ஆம் தேதி, அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்று மாலை 4:30 மணி அளவுல அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.